அதுக்கு நீ பிறந்த நேரமும் அதுக்கு தொடர்பு உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் வாழ்க்கை. எவ்வளோ முயற்சி பண்ணுவான், நல்ல அறிவாளியாக இருப்பான், எல்லா முயற்சி பண்ணுவான், தோல்வி அடைஞ்சிக்கினே வருவான். ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான், எதை தொட்டாலும் தங்கமாக மாறி பின்னுக்கும். காரணம் அவனுடைய நல்ல நேரம், அவனுடைய பிறந்த டைமு. அது இவன் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் முட்டாளாக போயிடுவான். இதுதான் காரணம். பிறப்பு தான் நம்ம காரணமே தவிர இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், விதிங்க என்னை இப்படி பண்ணிடுச்சுக்கன்றோம். இல்லை, கடவுள் நான் எவ்வளோ கும்பிட்றேன், கடவுள் என்னை இப்படி பாருங்க பண்ணிட்டான் அப்படின்றோம். கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை புரிஞ்சிக்கினா தெரியும், புரியலன்னா தெரியாது. கடவுளை திட்டிக்கினே தெரிய வேண்டியது தான் நம்ம வேலை. அதுக்கு தான் சொன்னான், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா. கடவுள்ன்ற பொருள் அது இல்லாத இடத்துல நீ இருக்க மாட்டேடா, எல்லா இடத்துலையும் இருக்குது. உன் இருட்டில் வாழ்தால தெரியலடா, உனக்கு வெளிச்சத்துக்கு வா, அது வெளிச்சமாக தான் இருக்குது, அது அறியாமல் இருக்கிற. ஆனால் அதை மனசில் வைடான்னா நீ அக்கில் வச்சு சுற்றிங்கிற கடவுள் விஷயத்தை அப்படின்னா. 95% கடவுள் விஷயத்தை கேட்கறதோட சரி அவன் அக்கில் வச்சு சுற்றிங்கிறான், மனசில் வைக்கிறான். யாரோ 2 பேர் தான் மனசில் வச்சு சுற்றுருவேன். இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மனசில் வச்சு சுத்த மாட்டீங்க. இங்கே கேட்குற வரைக்கும் கேட்பீங்க, வெளியே போகும்போது நீங்கள் பழையபடி போயிடுவீங்க.